சொத்துக்களை வாங்கவும் விற்கவும் ஆதார் எண் கட்டாயம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் விரிவாக கேட்கலாம். ஹனிகுமார், சொத்துக்களை வாங்க விற்க ஆதார் கட்டாயம் இல்லை அப்படின்னு இதற்கு முன்பு வெளியான தகவல்ல மறுக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த அறிவிப்புல உள்ள அம்சங்கள்லாம் என்னென்ன? மத்திய அரசோட பல்வேறு திட்டங்களுக்கும் பயன்பாட்டுக்கும் ஆதாரை கட்டாயமாக்குறதுல மத்திய அரசு ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க. ஏற்கனவே பல திட்டங்களுக்கு ஆதார் பயன்பாட்டை மத்திய அரசு கட்டாயமாக்கியிருக்காங்க. உங்களுக்கே அது நல்லா தெரியும். கேஸ் மானியம் பெறுவதற்கு ஆதார் கட்டாயம், அதே போல் பேன் கார்டோடு ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஆதார் கட்டாயம், உர மானியம் பெறுவதற்கு ஆதார் கட்டாயம் என பல்வேறு திட்டங்களுக்கும் ஆதாரை கட்டாயமாக்கியிருக்காங்க. ஈவன் சீனியர் சிட்டிசன்ஸ் ட்ரெயின் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கும் கூட ஆதார் கட்டாயம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, மத்திய அரசு இன்னும் பல திட்டங்களுக்கும் இந்த ஆதாரை கட்டாயமாக்குறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் 116 கோடி பேர் ஆதார் இந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் நிறுவனமாக மாறியிருக்கு அப்படின்னு மத்திய அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூழலாம் வருங்காலத்தில் சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஆதார் கட்டாயமாக்கப்படும் என்று ஆதார் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி அஜய் பூஷன் பாண்டே தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே கடந்த மாதம் அரசு தரப்பில் வெளியிடப்பட்டதாக ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் குறிப்பிடப்பட்ட அம்சம் 1947க்கு பிறகு வாங்கப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தமான ஆவணங்களை ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்றும், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சொத்துக்களை வாங்க மற்றும் விற்க ஆதார் கட்டாயமாக்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பாணையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து மறுப்பு தெரிவித்த அரசு இந்த அறிவிப்பு போலியானது என்று தெரிவித்தது. அதாவது அதில் இடம்பெற்ற தகவல்கள் உண்மையா பொய்யா என்பதை அரசு சொல்லவில்லை. அரசு சார்பில் வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த அறிவிப்பாணை போலி என்று மட்டுமே அரசின் சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. தற்போது இந்த ஆதார் அமைப்பினுடைய தலைமை செயல் அதிகாரி அஜய் பூஷன் பாண்டேவே இதை தெரிவித்திருப்பதன் மூலமாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஆதார் கட்டாயமாக்கப்படும். விரைவில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக எதற்கு இந்த மாதிரி நடவடிக்கை அப்படின்னா, இந்த மாதிரி நடவடிக்கையின் மூலமா இந்த நிலம் தொடர்பாக விஷயங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் வழக்குகளை குறைப்பதற்கும் தீர்ப்பதற்கும் மிக உதவியாக வந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னாலும், இந்த மாதிரி இந்த ஆதார்ல கை ரேகைகள் இணைக்கப்படுவதன் காரணமாக இந்த சொத்துக்கள்ல இந்த பிரச்சனைகள் வெகுவாக குறையும். ஏன்னா இப்போ போலியாக பத்திரங்கள் தயாரித்து ஒருவருடைய சொத்தை இன்னொருடைய பெயர்ல மாற்றுவதெல்லாம் போன்ற முறைகேடுகள் நடப்பது ரொம்ப சகஜமாக வந்திருக்கு. அப்படி இனிமேல் சொத்துக்களை வாங்குவதற்கோ விற்பதற்கோ ஆதார கட்டாயமாக்கும் போது இந்த மாதிரி முறைகேடுகளை தடுக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த ஒரு திட்டத்தோட ஒரு முக்கிய அம்சமாக வந்திருக்கு. விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாக அவர் சொல்லியிருக்காரு. இது குறித்து அவரிடமும் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இதை ஆம் என்று அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஹனிகுமார், சற்று நேரத்திற்கு முன்பாக ஆதார் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் அரசியல் சாசன அமர்வுக்கு உச்சநீதிமன்றம் மாற்றியிருக்கு. தற்போதைய செய்தியாக சொத்துக்களை வாங்க விற்க ஆதார் கட்டாயம் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. இவை இரண்டையும் நாம் தொடர்பு படுத்தி பார்க்கலாமா? ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி அரசு தன்னால் என்ன செய்ய முடியுமோ அது போன்ற விஷயங்களை அரசு செய்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஆதார் தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து விட்டாலும், ஏற்கனவே ஆதார் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட ஏற்கனவே ஆதாரை கட்டாயமாக்குவது தொடர்பான ஒரு மசோதாவை அரசு பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அதை பினான்ஸ் பில்லாக கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் அரசு நிறைவேற்றி இருக்கிறாங்க. முக்கியமாக அரசு என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, அண்மையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தலைமை செயலாளருடன் கூட்டத்தில் கூட பிரதமர் நரேந்திர மோடி தலைமைச் செயலாளர்களுக்கு இந்த ஆதார் பயன்பாட்டை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவை மட்டுமல்லாமல் இந்த ஆதார் பயன்பாட்டின் காரணமாக அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வரைக்கும் மிச்சம் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அரசு ஒரு பக்கம் தன்னுடைய முயற்சியை மேற்கொள்கிறது, அதே பக்கம் நீதிமன்றத்தின் சார்பில் இது தொடர்பான வழக்குகள் சென்று கொண்டிருக்கிறது.